26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். இங்க நந்தி அப்படிங்கிறது சித்தர் மரபுல அப்படின்னு ஒரு சாரார் சொல்றாங்க. நந்தி அப்படிங்கிறது சிவபெருமானினுடைய வாகனம் அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க. இப்ப எந்த பார்வை இருக்கு? பெருமாளுக்கு வாகனமே இல்லாமல் அவர் பருந்து மேலே ஏறினார், முருகன் மயில் மேலே ஏறினார். அதுவும் இல்லாமல் கிடைச்ச வண்டியை பிடிச்சிக்குவோம் அப்படின்ட்டு மூஞ்சூர் மேலே. திருமூலர் பெயரையே பின்னாடி வந்தவர்கள் பல பேர் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். திருமூலரின் பெயரால் நிறைய நூல்கள். இப்போ நீங்கள் தலையை ஆடிக்கிட்டு இருக்கீங்கல்ல, உங்கள் தலையை ஆட்டாமல் கட்டுறதுக்கு ஒரு மந்திரம் சொன்னால் நீங்கள் தலையை ஆட்ட முடியாது, அப்படி ஃப்ரீஸ் ஆயிடுவீங்க. ஒருத்தரை கொல்றதுக்கு மந்திரம் சொல்லலாம், மாரணத்திற்கு மந்திரம் இருக்கிறது, ஸ்தம்பனத்திற்கு மந்திரம் இருக்கிறது, வசியம் செய்வதற்கு மோகனத்திற்கு மந்திரம் இருக்கிறது அப்படின்னெல்லாம் சொல்கிறான். இதை திருமூலர் எப்படியா பேசுவார்? இவன் அதை பொய்ப்பிக்கணும், அல்லது அவன் அதை மெய்ப்பிக்கணும், அல்லது இவன் ஆய்வின் அடிப்படையில் அதை பொய்ப்பிக்கணும். ரெண்டு பேரில் எவன் செஞ்சானாலும். பொதுவாக நம்ம கண்ணதாசன் ஐயா அவருடைய ஒரு பாட்டு எடுக்கும் பொழுது ஒன்றானவன் உருவில் ரெண்டானவன் அப்படிங்கிற ஒரு பாட்டு வரும். இதற்கான மூலம் திருமந்திரத்துல இருந்து தான் அவர் எடுத்தார் அப்படிங்கிற ஒரு குறிப்பு இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ரொம்ப புகழ்பெற்ற பாட்டு. விநாயக வழிபாடு என்னைக்கு யார் பண்ணாலும் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்த நிலம்பரை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை யான குழந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றனே அப்படின்னு சொல்லிட்டு தான் வழிபாட்டையே ஆரம்பிக்கிற அளவுக்கு ரொம்ப புகழ்பெற்ற அந்த பாட்டு திருமந்திரத்தினுடைய காப்பு பாடல். அது முதல் பாட்டாக இருக்குது. ஆனால் அது முதல் பாட்டு இல்லை. ஏன் இல்லைன்னா திருமூலர் காலத்தில் கணபதி வழிபாடு என்பது ஒரு தனி வழிபாடாக இருந்ததா? தூமறைகளெல்லாம் அவனை பற்றி பாடிக்கொண்டிருக்கும் போது அவன் கேட்டான், தூமறை பாடுறது இருக்கட்டும்ப்பா, எனக்கு தமிழில் நீ ஏதாவது பாடு அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயனாரா அவன் கேட்டான் அப்படின்னு. அதனால் இந்த 4 மறைகள், அப்புறம் 4 மறை அப்போ இருந்துச்சா பழைய மரபில் அப்படின்னா, நான் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். திருமந்திரம் சார்ந்த நிறைய தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்கு திருமந்திரத்தில் முனைவர் பட்டம் ஆய்வு செய்தவர், அது மட்டும் இல்லாமல் ஒரு கல்லூரியினுடைய பேராசிரியராக இருக்கின்ற கரு ஆறுமுகத்தமிழன் ஐயா அவர்கள் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இப்போ பொதுவாக திருமூலர் தன்னுடைய குருவாகவும் தான் இறைவனாகவும் கருதுறது நந்தியை தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் திருமந்திர ஆராய்ச்சிக்கு பிறகு சொல்கிறீங்கும் பொழுது, இங்கே நந்தி அப்படிங்கிறது சித்தர் மரபுல அப்படின்னு ஒரு சாரார் சொல்கிறாங்க. நந்தி அப்படிங்கிறது சிவபெருமானினுடைய வாகனம் அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. இப்போ எந்த பார்வை எடுத்துக்கு? நந்திங்கிறது சிவபெருமானுடைய வாகனம்ங்கிறது ஒரு புராண மரபில் சொல்லப்படுற பார்வை. எல்லாரும் எதை தன்னுடைய வாகனமாக வைத்து கொள்வார்கள் அப்படிங்கிறது, எது எளிதாக டொமஸ்டிகேட் பண்ணப்பட முடியுமோ அதை வச்சுக்குவாங்க. அப்போ பழைய காலத்தில் குதிரை இல்லை. குதிரை இல்லாத காலத்தில் இவங்க எது மேலே ஏறி போயிருப்பாங்க. இன்றைக்கி வரைக்கும் மாடு தான் வண்டி இழுக்கிறதுக்கும் ஆளை சுமக்கிறதுக்குமான வாகனமாக இருக்கிறது. பிறகு கழுதை இருந்தது, பிறகுதான் குதிரை வந்தது. பெருமாளுக்கு வாகனமே இல்லாமல் அவருக்கு பருந்து மேலே ஏறினார், முருகன் மயில் மேலே ஏறினார். அதுவும் இல்லாமல் கிடைச்ச வண்டியை பிடிச்சிக்குவோம் அப்படின்ட்டு மூஞ்சூர் மேலே ஏறினார், பிள்ளையார் அப்படின்னுலாம் வைக்கிறான். அதனால் இது ஒரு புராண மரபில் ஒருத்தருக்கு ஒரு வாகனம் வேண்டாமா அப்படிங்கிறதுக்காக சிங்கத்தின் மேலே கொற்றவையை ஏற்றி வச்சது மாதிரி ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொன்று மேலே ஏற்றி வச்சுருக்கான். அப்புறம் நந்தி தேவர் அப்படின்னு சித்தர் மரபில் அந்த பட்டியலில் ஒருத்தர் வர்றார். ரொம்ப பிற்காலத்தில் அவரெல்லாம் வர்றார். இவங்களெல்லாம் ஏதாவது ஒரு பிராண்ட் வேல்யூ உள்ள ஒரு பெயரை வைத்து கொண்டு சொன்னால்தான் மக்கள் கேட்பார்கள். சும்மா சுப்பையா சித்தர் எழுதிய பாடல் அப்படின்னா எவனும் கேட்க மாட்டான். இப்போ நந்தி தேவர் எழுதின பாடல் அப்படின்னா நந்தி தேவர்னு யாரோ ஒருத்தர் இருந்திருக்கார் இருக்கு அப்படின்னு நினைப்பான். ஆகையினால இந்த மாதிரியான பெயர்களை எல்லாம் வைத்துக்கொள்கிறார்கள். அப்புறம் அவர்கள் சொன்ன செய்தி என்ன, அது எவ்வளவு மக்கள் மேலே ஆதிக்கம் செலுத்துனுச்சு, நிலை கொண்டுச்சு அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த சித்தரினுடைய மதிப்பே தவிர அவர் வைத்துக்கொண்ட பெயரை பொறுத்ததில்லை. திருமூலர் பெயரையே பின்னாடி வந்தவர்கள் பல பேர் வைத்து கொண்டிருக்கிறார்கள். திருமூலரின் பெயரால் நிறைய நூல்கள் போலி செய்யப்பட்டிருக்கின்றன. மூலன் உரை செய்த 3000 தமிழ், மூலன் உரை செய்த 300 மந்திரம், மூலன் உரை செய்த 30 உபதேசம், மூலன் உரை செய்த 3 1 ஒரு பாட்டு இருக்கு. மூலன் எப்போ 3 நூல் செஞ்சாரு? சரி, 3 நூல் என்னென்னது அப்படின்னா திருமந்திர மாலை 3000 நம்மகிட்ட இருக்கிற திருமந்திரம். 300 மந்திரங்கிறது என்னது? 300 மந்திரம்னு ஒரு நூல் இருக்கு தனியாக, அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அதை பதிப்பிச்சு அதுக்கு சிவபிரகாஷ் தேசிகருங்கிறவர் உரை எழுதியிருக்காரு. அதுக்கும் திருமந்திரத்துக்கும் என்னடா சம்பந்தம்னு பார்த்தா அது கம்ப்ளீட்டாக வேறு விஷயங்களை பேசுது.
அதில் சொல்லப்படுற செய்திகளுக்கும் இதில் பேசப்படுகிற செய்திகளுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அது மந்திரம் சம்பந்தமான விவகாரங்களை பேசுது. அது என்ன சொல்லுதுன்னா, இப்போ நீங்கள் தலையை ஆடிக்கிட்டு இருக்கீங்கல்ல, உங்கள் தலையை ஆட்டாமல் கட்டுறதுக்கு ஒரு மந்திரம் சொன்னால் நீங்கள் தலையை ஆட்ட முடியாது, அப்படி ஃப்ரீஸ் ஆயிடுவீங்க. ஒருத்தரை கொல்றதுக்கு மந்திரம் சொல்லலாம், மாரணத்திற்கு மந்திரம் இருக்கிறது, ஸ்தம்பனத்திற்கு மந்திரம் இருக்கிறது, வசியம் செய்வதற்கு மோகனத்திற்கு மந்திரம் இருக்கிறது அப்படின்னெல்லாம் சொல்கிறான். இதை திருமூலர் எப்படியா பேசுவார்? ஒருத்தரை கட்டி வைக்கிறதுக்கும் ஒருத்தரை கொல்றதுக்கும் ஒருத்தரை வசியம் செய்கிறதுக்குமான மந்திரங்களை திருமூலர் மாதிரியான ஒரு ஆள் 3000 பாட்டு எழுதி தமிழ் மரபினுடைய அறிவு மரபை நிலைநாட்டுவதற்கு ஒரு வேலையை செய்த ஒரு ஆள் இந்த மாதிரி வேலையை போய் எப்படி செய்வார்? அப்போ இது அந்த திருமூலர் இல்லை, இது வேற யாரோ ஒரு திருமூலர். அவர் பேரை பயன்படுத்தி டூப்ளிகேட் போடுறாங்க. கோத்ரெஜ்ங்கிறதுல நடுவில் ஒரு சின்ன ஆரை போட்டு யாருக்கும் தெரியாத மாதிரி பண்ணி கோத்ரெஜ் அப்படின்னு ஒரு பீரோவை போடுற மாதிரி இது ஒரு டூப்ளிகேட் முயற்சி. சரி, மூலன் உரை செய்த 30 உபதேசம்ங்கிறது என்ன? அப்படி ஒரு நூலே இல்லை. 30 உபதேசம்னு தனியாக அச்சடிக்கப்பட்ட நூல்களெல்லாம் என்னென்னா திருமந்திரத்திற்குள் இருக்கிற உபதேச பகுதி அப்படிங்கிற முதல் தந்திரத்தில் வர உபதேச பகுதி அப்படிங்கிறதுல இருக்கிற 30 பாட்டு, அந்த அவையடக்க பகுதியில் வர 30 பாட்டு, அதை எடுத்து தனி நூலாக போட்டால் மூலன் உரை செய்த 30 உபதேசம். அது சைவ சித்தாந்த செய்திகளை எல்லாம் சொல்லுகிற பாடல்கள் அதில் இருக்குது. அப்போ திருமூலர் பேரையே போலி செய்கிற, அதற்கு பிறகு திருமூலர் கருக்கடை நிகண்டு, திருமூலர் வைத்திய ரத்னம், அப்படி இப்படின்னு ஏராளமான நூல்கள் இருக்கின்றன. இதெல்லாம் நூலா அதில் வைத்தியம் சார்ந்த செய்திகள் ஏதோ சொல்லப்பட்டிருக்குங்கிறதெல்லாம் ரைட்டு. அந்த திருமூலர் செஞ்சாரா அப்படின்னா அந்த திருமூலர் செய்யலாம். அந்த திருமூலர் அந்த ஒரு நூலை எழுதுனதோட முடிச்சிட்டா இருக்கதே. இதெல்லாம் பின்னாடி வந்தவர்கள் திருமூலர்னு போட்டுக்கிட்டு அதே மீட்டரில் அதே மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரோட இவங்க செய்கிறதுக்கு முயல்கிறாங்க. அப்போ இது ஒரு பாப்புலாரிட்டி கெயின் பண்ணுறதுக்கான ஒரு கிம்மிக்கே தவிர இது திருமூலர் இத்தனை எழுதினாரா அப்படின்னா அத்தனை எல்லாம் எழுதலை. அது மாதிரி தான் அந்த நந்தி தேவர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதும், அது அந்த பேரை போட்டுக்கிட்டு செஞ்சால் அதை கேட்பாங்க அப்படிங்கிறதுக்காக. மொத்தம் திருமந்திரத்தில் எத்தனை பாட்டு? திருமந்திரம் 3000ன்னு தான் சொல்கிறாங்க. கொஞ்சம் முன்பின்னாக அது இருக்கலாம், சில பாட்டுகள் தொலைந்தும் போயிருக்கலாம். ஏடு பார்த்து எழுதியது தானே, சிலது மிகையாகவும் வந்திருக்கலாம், சிலது ரிப்பீட்டே ஆகுது. இத்தனை பாட்டு ரிப்பீட் ஆகுது அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. அப்புறம் சில பாடல்கள் ஆசிரியரினுடைய கருத்தோட பொருந்தி போகலை, சிலது கூறியது கூறலாக இருக்கிறது. அப்படியெல்லாம் நீங்கள் நீக்கினீங்கன்னா அப்போ கச்சிதமாக 3000ல் வந்து நிற்குமான்னா அப்படி சொல்ல முடியாது. கொஞ்சம் முன்பின் இருக்கலாம். ஏறத்தாழ 3000 பாடல்கள். சரி, இப்போ திருமந்திரம் அப்படிங்கிறது வந்து பக்தி சார்ந்த நூல் அப்படிங்கிறத தாண்டி அது அறிவு சார்ந்த நூலாக தான் இருக்குது. அப்படிங்கும்பொழுது இந்த அறிவு சார்ந்த நூலில் நிறைய அறிவியல் பூர்வமான கருத்துக்கள் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டோம். திருமந்திரம் பேசுகின்ற அறிவியல் அப்படின்னா அது என்ன விஷயம்? திருமந்திரம் அப்போ அறிவியல்னா என்ன அப்படின்னு வரையறதுக்கிட்ட அது எளிது. அறிவியல்ங்கிறது நான் சொல்லுவதை நீங்கள் சரிபார்க்க முடியும் அப்படின்னா அது அறிவியல். நான் வந்து பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டோட ஒரு அடர் ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தை குடுவையில் போட்டு கலக்கினேன்னா அது வந்து ஒரு இளஞ்சிவப்பு நிறம் வரும் அப்படின்னு சொன்னால் அது எப்படிங்க வரும்? நீ பண்ணிப்பார், பண்ணி பார்த்தா வரும். வந்தால் நான் சொல்லுகிற செய்தி நீங்கள் செய்யும் போதும் நடந்தால் அது அறிவியல். அப்போ எல்லாரும் சரிபார்க்கக்கூடியது வெரிஃபையபிள் அப்படிங்கிறது அறிவியல். அப்படி எல்லாரும் சரிபார்க்கக்கூடிய செய்திகளை அன்றைக்கு அவர்கள் சொல்லுவதற்கு அவர்களுக்கு வந்து அவர்களுடைய அறிவியல்ங்கிறது சோதனை சாலையின் வழியாக நிறுவி காட்டப்பட்ட அறிவியல் முயற்சி கிடையாது. ஆகையினால அவங்க வந்து அதை ஒரு ஹைபாத்தசிஸாக தான் வைக்கிறாங்க, ஒரு கருதுகோளாகத்தான் வைக்கிறாங்க. அவங்க திரும்ப திரும்ப பார்க்குறாங்க. அறிவியலினுடைய அடிப்படை அப்சர்வேஷன். முதல்ல நீங்கள் கூர்ந்து நோக்குவீங்க, கூர்ந்து நோக்கினதை பதிவு செய்வீங்க, அதை உறுதிப்படுத்துறதுக்கான ஆய்வை செய்வீங்க. அந்த ஆய்வுக்கு உங்களுடைய கருதுகோளை உங்களுடைய ஆய்வு உறுதிப்படுத்தும் என்றால் அது நிறுவப்பட்ட கருத்தாக ஆகும். கருதுகோள் என்பது உறுதிப்படுத்தப்பட்டால், ஆய்வில் உறுதிப்படுத்தப்பட்டால் அது நிறுவப்பட்ட கருத்தாகும். அந்த நிறுவப்பட்ட கருத்தை இன்னொருவர் செய்து பார்க்கும்போது அவருக்கும் அது அப்படியே வந்தால் அது உறுதிப்படுத்தப்பட்ட ஆய்வாக ஆகும். அப்படி வரவில்லை என்றால் அது பொய்ப்பிக்கப்பட்ட கருதுகோளாக ஆகும். பொய்ப்பிக்கப்பட்ட கருதுகோளை கைவிட்டுட்டு அடுத்த கருதுகோளுக்கு போயிடுவீங்க. இப்படி தான் அறிவியல் ஆய்வுகள் நடக்கும். இதை உலகம் முழுக்க எவன் செஞ்சு பார்த்தானாலும் இது இப்படி தான் வரணும், இதுதான் ரிசல்ட்டு. இதில் மாறியெல்லாம் வரக்கூடாது. அந்த ஊரில் அப்படி வருங்க, இந்த ஊரில் இப்படி வருங்க அப்படின்னலாம் இல்லை. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான தன்மையோடு தான் அதனுடைய முடிவு வரும். இப்போ இவர்கள் செய்தது என்பது கூர்ந்து நோக்கல் இருந்தது. ஆனால் இவர்கள் அந்த கூர்ந்து நோக்கலின் வழியாக ஒரு கருதுகோளை உருவாக்கி கொண்டார்கள், ஒரு ஹைபாத்தசிஸை உருவாக்கிக்கிட்டாங்க. ஆனால் அதை ஆய்வுபூர்வமாக இவர்கள் ஒரு பரிசோதனை கூடத்தில் செய்து பார்த்தார்களா அப்படின்னா
அந்த வசதிகள் அன்றைக்கு கிடையாது. அவர்களுக்கு இருந்த பரிசோதனை கூடங்கள் அவர்களோடு இருந்த மக்கள் தான். அப்போ இது கோளாறு, இதை சரி பண்ணுறதுக்கு இது பயன்படும் அப்படின்னா, மூல நோயை சரி செய்வதற்கு கருணைக்கிழங்கு பயன்படும் அப்படின்னா, இதை கூர்ந்து நோக்கியதன் மூலம் இதை சாப்பிட்டா இது கொஞ்சம் சரியாகுது அப்படின்னு நினைச்சா அந்த கருணைக்கிழங்கை மற்றவனுக்கும் சாப்பிட்றதுக்கு அவன் கொடுப்பான். இது உறுதியா? அப்போ எல்லா இடத்துலையும் நிறுவப்பட்டதா அப்படின்னா, இது நிறுவலாம் படலை. ஆப்சர்வேஷன், அதன் அடிப்படையில் ஒரு ஹைபாத்திசிஸ், அதன் அடிப்படையில் ஒரு முடிவு. ஹைபாத்திசிஸே முடிவாயிருச்சு. இந்த ஹைபாத்திசிஸை நீங்கள் ஆய்வுக்கூடத்தில் வச்சு உறுதிப்படுத்தினீங்கன்னா தான் அது நிறுவப்பட்ட யூனிவர்சல் ரிசல்ட்டாக அது சேரும். இப்போ இவங்ககிட்ட யூனிவர்சல் ரிசல்ட் இல்லை, ஏன்னா இவர்களிடத்துல ஆய்வுக்கூடம் கிடையாது. அப்படி இவங்க சரி பார்க்கல. அதனால உற்றுநோக்கல் அதில் 2 கட்டம் தான் இவன் வர்றான். 3வது கட்டத்தை இன்னைக்கு செய்யலாம். இன்னைக்கு நீங்கள் அதை சரி பார்க்கலாம். மூல நோயை குணமாக்குகிற இன்க்ரீடியண்ட்டு கருணக்கிழங்குல இருக்கா அப்படின்னு நீங்கள் சரி பார்க்கலாம். மூளையினுடைய செயலாற்றலை வல்லாரைக்கீரை தூண்டுகிறதா அப்படின்னு இன்னைக்கு நீங்கள் சரி பார்க்கலாம். இன்னைக்கு சரி பாருங்க, சரி பார்த்துட்டு அதை உறுதிப்படுத்துங்க. இல்லைன்னா கையை விட்டு போங்க. சித்த மருத்துவம் ஒரு பொய் அப்படின்னு கையை விட்டு போங்க. சித்த மருத்துவமே பொய்ன்னு சும்மா சொல்லியிருக்கு. அவன் நிறுவாம சொல்றான், இவனும் நிறுவாம தான் சொல்றான். இவன் மட்டும் நிறுவி பார்த்துட்டு சொல்றானா சித்த மருத்துவம் பொய்ன்னு? என்னங்க இவங்கெல்லாம் சொன்னதெல்லாம் என்ன அறிவியல் பூர்வமானதா, தள்ளுங்க அங்கிட்டு அப்படின்ட்டு தான் இவனும் சொல்லிட்டு போறான். இவனும் நிறுவலை. இவன் அதை பொய்ப்பிக்கணும், அல்லது அவன் அதை மெய்ப்பிக்கணும். ஆய்வின் அடிப்படையில் அவன் மெய்ப்பிக்கணும், அல்லது இவன் ஆய்வின் அடிப்படையில் அதை பொய்ப்பிக்கணும். 2 பேர்ல எவன் செஞ்சானாலும் அது சரிதான். அவன் மெய்ப்பிக்க முயன்று அது பொய்ப்பிக்கப்பட்டாலும் அது தள்ளுபடி ஆயிரும். இவன் பொய்ப்பிக்க முயன்று அது மெய்ப்பிக்கப்பட்டாலும் அது ஏற்கப்பட்டுரும். அப்போ 2ல ஏதாவது ஒன்று செய்யுங்க. ஒன்றும் செய்யாமல் அது பொய்ன்னு இவன் சொல்கிறதும் அது மெய்யின்னு அவன் சொல்கிறதும் இது சோதனைகளுக்கே வரல. ஆகையினால் அவர்களுடைய அறிவியல் என்பது எல்லைக்கு உட்பட்ட அறிவியல் தான். அவர்கள் திரும்ப திரும்ப பார்த்தார்கள், பார்த்தவற்றை அவர்கள் நடைமுறைப்படுத்தினார்கள். அவற்றின் அடிப்படையில் சில தரவுகள் உருவாக்கப்பட்டன. அந்த தரவுகள் எல்லா இடங்களிலேயும் அப்படித்தான் நடக்கும் என்றால் அது அறிவியலாகி இருக்கும். அப்படி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அவர்களுக்கு இல்லை. ஆகையினால் அவர்களிடத்தில் முற்றாக அறிவியலே இல்லை என்று மறுதளித்து விட முடியாது. ஹைபாத்தசிஸ் வரைக்கும் வந்துட்டான், ஆப்சர்வேஷன் இருந்திருக்கு, ஹைபாத்தசிஸ் இருந்திருக்கு. அதுக்கு அடுத்த கட்டம் தான் நடக்கல. அடுத்த கட்டத்தை இன்னைக்கு நடத்து. சார், இப்போ பொதுவாக நம்ம கண்ணதாசன் ஐயா அவருடைய ஒரு பாட்டு எடுக்கும் பொழுது ஒன்றானவன் உருவில் 2ஆனவன் அப்படிங்கிற ஒரு பாட்டு வரும். இதற்கான மூலம் திருமந்திரத்துல இருந்து தான் அவர் எடுத்தார் அப்படிங்கிற ஒரு குறிப்பு இருக்குல்ல சார், இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆமாம், அது முதல் பாட்டு. இப்போ அந்த முதல் பாட்டு எது திருமந்திரத்தில்ங்கிறதுல இன்னொரு சிக்கல் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த கேள்வியை கேட்டதுனால அதையும் சேர்த்து நான் இதில் சொல்கிறேன். காப்பு பாட்டு ஒன்று, விநாயகர் காப்பு பாட்டு ஒன்று இருக்குது. அது 5 கரத்தனை ஆனை முகத்தனை இந்து நிலம்பரை போலும் ஈற்றனை அப்படிங்கிறது. இது உண்மையில் திருமந்திரத்தினுடைய முதல் பாட்டாங்கிறது தெரியாது. ஏன்னா விநாயக வழிபாடு திருமந்திரத்துக்குள்ளே எங்கேயுமே இல்லை. விநாயகரை பற்றின ரெஃபரன்ஸே திருமந்திரத்துக்குள்ளே எதுலேயும் இல்லை. இந்த பாட்டு ஒன்றில் தான் இருக்குது. அப்போ இந்த பாட்டு திருமூலர் எழுதின மூலப்பாட்டா அப்படிங்கிறதுல ஒரு கேள்வி இருக்குது. ரொம்ப புகழ்பெற்ற பாட்டு. விநாயக வழிபாடு என்னைக்கு யார் பண்ணாலும் 5 கரத்தனை ஆனை முகத்தனை இந்து நிலம்பரை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான குழந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றனே அப்படின்னு சொல்லிட்டு தான் வழிபாட்டையே ஆரம்பிக்கிற அளவுக்கு ரொம்ப புகழ்பெற்ற அந்த பாட்டு திருமந்திரத்தினுடைய காப்பு பாடல். அது முதல் பாட்டாக இருக்குது. ஆனால் அது முதல் பாட்டு இல்லை. ஏன் இல்லைன்னா, திருமூலர் காலத்தில் கணபதி வழிபாடு என்பது ஒரு தனி வழிபாடாக இருந்ததா? அவர் நூலுக்குள்ளே எங்கேயுமே கணபதியை பற்றி பேசவே இல்லையே, பிள்ளையாரை பற்றி பேசவே இல்லையே, அப்புறம் எப்படி அது இந்த நூலுக்குள்ளே வந்துச்சு அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஆகையினால இந்த பாட்டும் இடைச்செருகல் பாட்டாக பின்னால் எழுதப்பட்ட பாட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ முதல் பாட்டு எது திருமந்திரத்துக்கு அப்படின்னா, சேக்கிழார் சொல்கிறது ஒன்றவன் தானே என எடுத்து அப்படின்னு தான் சேக்கிழார் அதை சொல்கிறார். அப்படின்னு முதல் பாட்டை எடுத்தாரு. 3000 ஆண்டு நிட்டையில் இருந்தார். முதல் பாட்டு எடுக்கும்போது ஒன்றவன் தானே என்று அந்த முதல் பாட்டை எடுத்தாரு அப்படின்னு சொல்கிறார். அந்த பாட்டு இறைவனை 8 வரைக்கும் பட்டியல் போடுது. எண்கள் வழியாக இறைவனை சொல்வது அப்படின்னா 1லிருந்து 8 வரைக்கும் சொல்லலாம். எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒன்றவன் தானே, அவன் ஒருத்தந்தான். எத்தனை இறைவன்மார் அப்படின்னா ஒருத்தந்தான், ஒன்று அவன் தானே. 2ஆ சொல்லணும்னா அவனுடைய அருளையும் ஒன்றா சேர்த்துக்குங்க. அருளை சேர்த்தா 2. ஒன்றவன் தானே, இரண்டவன் இன்னருள், நின்றனன் மூன்றினுள். நின்றனன் மூன்றினுள் அப்படின்னா அவன் உலக தோற்றத்திற்கு முன்னாடியும் இருந்தான், உலகம் படைக்கப்பட்ட பிறகும் இருந்தான், உலகம் ஒடுக்கப்பட்ட பிறகும் இருந்தான். ஆகையினால நின்றனன் மூன்றினுள் 4 உணர்ந்தான். 4 உணர்ந்தான்ங்கிறதுக்கு பொதுவில் உரையாசிரியர்கள் எழுதுறது 4 மறைகளை அவன் உணர்ந்தவன் அப்படின்னு சொல்லுவாங்க.
இங்கே சைவ மரபில் 4 முறைகளை அவன் உணர்ந்தவன் அப்படின்னு சொல்றதில்ல. 4 முறைகளை சொன்னவனே அவன் தான் அப்படின்றாங்க. வேதம் சொன்னவனே அவன் தான் அப்படின்னு சொல்றது ஒரு மரபு. வேதத்தை ஏற்கிற சைவ மரபு. வேதம் பாடும் வாயான் அப்படின்றாங்க. சொற்றமிழ் பாடுகின்றான் தூமறை பாடும் வாயான் அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயனாரை பற்றி பெரிய புராணத்தில் சேக்கிழார் எழுதுறார். சுந்தரமூர்த்தி நாயனாரை என்னை பற்றி சொற்றமிழில் பாடு அப்படின்னு இறைவன் கேட்டான். இறைவன் எப்படிப்பட்டவன்னா, தூமறைகளெல்லாம் அவனை போற்றி பாடிக்கொண்டிருக்கின்றன. தூமறைகளெல்லாம் அவனை பற்றி பாடிக்கொண்டிருக்கும் போது அவன் கேட்டான், தூமறை பாடுறது இருக்கட்டும்ப்பா, எனக்கு தமிழில் நீ ஏதாவது பாடு அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயனாரை அவன் கேட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த 4 முறைகள், அப்புறம் 4 முறை அப்போ இருந்துச்சா பழைய மரபில் அப்படின்னா, நான் 3 முறை தான் இருந்துச்சு, 4 முறை இல்லை. ரிக்கு, யசுர், சாமம் 3 முறைகள் தான் இருந்தனவே தவிர 4வது முறையாகிய அதர்வம் என்பது பின்னால் சேர்த்து கொள்ளப்பட்டது தான். முதல்ல திரை வித்யா அப்படின்னு தான் அதை வச்சிருந்தான். சதுர்வேதம் 4 மறை அப்படிங்கிறது இல்லை. அப்போ 4 உணர்ந்தான்ங்கிறது எது, 4ங்கிறது எது அப்படிங்கிறது கேள்வி. உரையாசிரியர்கள் பெரும்பாலும் ரொம்ப எளிதாக 4ன்னா 4 வேதம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறது மரபு. அதுக்கு பிறகு 5 வென்றனன் அப்படிங்கிறது 5 புலன்களையும் வென்றான் அப்படின்னு சொல்றது ஒன்று இருக்குது. அப்படி சொல்கிறதும் பொருந்தாது. ஏன்னா அவனுக்கு ஏது புலன்? அவன் எதை பார்த்தான், எதை கேட்டான்? அவனுக்கு உடம்பின் வழியாக பார்க்க வேண்டிய தேவை அவனுக்கு இல்லை. அவன் தூய உடம்பினன் ஆதல் அப்படின்னு சைவ சித்தாந்தம் அவனுக்கு இலக்கணம் சொல்லும். அவனுடைய உடம்பு என்பது அருள் உடம்பு. அதனால் அருள் உடம்புக்கு ஏது கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோலெல்லாம்? ஆகையினால அது கிடையாது. அதனால் 5 என்பது அவனுடைய 5 தொழில்களை சொல்லுவதாக இருக்கலாம் அப்படின்னு 5ஆ அவனை ஆக்குறது. அதுக்கப்புறம் 6 விரிந்தனன் அப்படிங்கிறது பதம், எழுத்து, மந்திரம், கலை, தத்துவம், புவனம் என்னும் 6 அத்துவாக்களாக பறந்துள்ளான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு வடமொழி மரபு. பதம், அத்துவம், அத்துவா, தத்துவம், புவனம் அப்படிங்கிறதெல்லாம் எதையோ 6ன்னு சொல்கிறான். எதை சொல்கிறான் அப்படிங்கிறது தெளிவாக தெரியலை. அதுக்கு பிறகு 7 சென்றனன் தானிருந்தான் உணர்ந்து 8 அப்படின்னு சொல்கிறது. ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி என்னும் 7 அண்டங்களையும் கடந்து நின்றவன். 7 அண்டம் கிடையாது, அது 7 கோள்கள் தான். அப்போ இந்த கோள்களெல்லாம் அண்டத்திற்குள் அடக்கம். ஒரு அண்டத்திற்குள்ளேயே இந்த 7 கோள்களும் அடக்கம். அதனால் 7 சென்றனன் அப்படிங்கிறதும் என்ன அப்படின்னு தெளிவாக சொல்ல தெரியல எனக்கு. தான் இருந்தான் உணர்ந்து 8 அப்படிங்கிறதுல ஒரு பன்னு இருக்குது. அவனாக இருந்தான், அவனை உணர்ந்து 8 அப்படின்னு நம்மை சொல்லுகிறார். அவனை 8, அவனை சென்று அடை அப்படின்னு நம்மை சொல்லுகிறார். அவனுக்கு 8 கிடையாது, 7 தான். அவனை உணர்ந்து 8 அப்படின்னு நம்மை சொல்லுகிறார். அப்படி அதை அவர் கண்ணதாசன் எடுத்து பாடும்போது, ஒன்றானவன் உருவில் இரண்டானவன், உருவான செந்தமிழில் மூன்றானவன் அப்படின்னு அவர் வேற தினசா அதை ரொம்ப எளிமையாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி பாடுறார். திருமூலர் சொல்கிற நம்பர் நமக்கே அது எது அப்படிங்கிறதுல ஒரு தெளிவில்லை, எதை சொல்கிறாரு அப்படிங்கிறதுல தெளிவில்லை. அப்படி பொதுமக்களுக்கு பாடுற ஒரு திரைப்பாடலில் அப்படி சொல்ல முடியாது. ஆனால் அந்த வடிவம் நல்லா இருக்கு. இறைவனை 1, 2, 3 என்று என்னை வரிசைப்படுத்தி பாடு அப்படின்னெல்லாம் கேட்டிருக்க மாட்டார். அது திரைப்படத்திற்காக ஒரு காட்சியை உருவாக்கி கொண்டு அதுக்குள்ளே இந்த அழகை வைக்க முடியுது. அதுக்கு மூலமாக திருமந்திர பாட்டு இருந்திருக்கு. எங்க முத்து மாரியம்மா தன்னானே நானே, அழக முத்து மாரியம்மா தில்லேலேலோ. எங்க முத்து மாரியம்மா தன்னானே நானே, அழக முத்து மாரியம்மா தில்லேலேலோ. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். குலு குலுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா.